வணக்கம் நண்பர்களே. ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். காளான் 200 கிராம் அளவுள்ள ஒரு பாக்கெட், மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 குச்சி அளவு, கொத்தமல்லி கீரை 1/4 கை அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு தேவைக்கு, தண்ணீர் தேவைக்கு. கிரேவிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: உரித்த சின்ன வெங்காயம் 20, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 3/4 டீஸ்பூன், புதினா 1 கை அளவு, வரமிளகாய் 2, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 குச்சி அளவு. கிரேவியை தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய் 8 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை சின்னதாக 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1. இப்போது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 2 டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் சின்ன வெங்காயம், வரமிளகாய், மிளகு 3ஐயும் போட்டு அதை 3ஐயும் நல்லா வணக்கணும். அது 3ம் 3/4 பதத்துக்கு வணங்கின பிறகு அதில் கருவேப்பிலையும் புதினா கீரையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் சோம்பையும் சீரகத்தையும் போட்டு அதையும் கொஞ்ச நேரம் வணக்கிட்டு கடைசியாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி தூளையும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாணலியை கீழே இறக்கி வச்சு அந்த பொருள்களையெல்லாம் நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் அந்த பொருள்களையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பிறுபிறுன்னு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்து வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதே போல் பச்சை மிளகாயையும் தக்காளி பழங்களையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதையும் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காளானை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு தண்ணியிலையும் போட்டு நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காளானையும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் மீதி இருக்கிற கடலெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடலெண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற பொருள்களையெல்லாம் போட்டு அது கொஞ்சம் வணங்கின உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 1 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை இதை 3ஐயும் போட்டுக்கிட்டு நல்லா வணக்கி விடணும். அதெல்லாம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வணக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளி பழங்களை போட்டு அது நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா விழுதை ஊற்றி அது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடணும். அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற காளானை போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுக்கிட்டு பொறுமையாக வணக்கி விடணும். அப்படி வணக்க காளான்லேருந்து தானாகவே தண்ணி விட்டுக்கிட்டே வரும். அந்த தண்ணியே காளான் வேகிறதுக்கு போதும். ஒருவேளை தண்ணி கம்மியாக தான் விடுது அப்படின்னா கொஞ்சமாக காளான் வேகிற அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடணும். அடிக்கடி தட்டை எடுத்துட்டு கிரேவியை கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இது போல் ஒரு 4-5 தடவை செய்யணும். அதுக்கப்புறம் காளான் வெந்திருக்கும். காளான் நல்லா வெந்திருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தண்ணி பதம் போதுமா என்னென்னு சரியாக பார்த்துக்கிட்டு ஒருவேளை பத்தாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து அடுப்புலேருந்து கிரேவியை இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவியை சப்பாத்தி, பூரி, சோளா பூரி, புரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற இந்த காளான் கிரேவியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.